Hi friends, I am going to talk about Tiruvadiri Nastram today. Before that, I am going to tell a golden words. நாம் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டால் எல்லோரும் நம்மளை நன்றாக பேசுவார்கள். நாம் தாழ்ந்து விட்டால் அதுவே கேவலமாக பேசுவார்கள். இதுதான் மனித வாழ்க்கையின் இயல்பு. திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிதேவதை நடராஜ பெருமாள் ஆவார். அவரை ஆருத்ரா என்று அழைப்பார்கள். அவரை பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரை தீபம் ஏற்றி பஞ்சாட்சரம் மந்திரம் சொல்லிப்படுத்த அனைத்து நலன்களும் நம் வாழ்க்கையில் கிடைக்கும். இதனுடைய 4 பாதங்கள் மிதுன ராசியில் வரும். இது ஒரு சிவபெருமான அருள் பெற்ற நட்சத்திரம். இது ரிஷிகளாலும் போற்றப்படக்கூடிய நட்சத்திரம். மிதுனம் ஒரு இரட்டைப்படி ராசியாகும். இவர்கள் அன்பாக இருக்கும் தெரியும். இவர்கள் பிடிக்கவில்லை என்றால் வெட்டிவிடவும் தெரியும். இவர்களுடைய விலங்கு ஆண் நாயாகும். இந்த நாய் மனிதர்களிடத்தில் நன்றாக விசுவாசமாக இருக்கும். அதுபோல திருவாதிரை நட்சத்திரத்தை கொண்ட மனிதர்களும் நாய் போல அனைவரிடத்திலும் விசுவாசமாக இருப்பார்கள். மிகவும் அன்பாகவும் நன்றி உணர்வுடன் எப்போதும் எல்லோரையும் மதித்திருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு மோனோபாஸ், கருக்கலைப்பு, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அடிக்கடி ஏற்படும். திருவாதிரை 5வது இதாக குரு நிற்பதால் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களை திருமணம் செய்தால் அடிக்கடி கருக்கலைப்பு ஏற்படும். அல்லது அவங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் சளி தொந்தரவு, சைனஸ் போன்ற பிரச்சனைகளாக பிறக்கும். நாய் எப்போதும் நிற்பதற்கு நேரமெல்லாம் ஓடிக்கொண்டு இருப்பது போல இந்த நட்சத்திரத்தில் அங்கும் இங்கும் ஓடி பணத்துக்காக அலைய வேண்டும். வீட்டில் இருக்கும் பெண்கள் தனத்துக்காக மிகவும் சிரமப்படுவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நம்பிவிட்டால் அவர்கள் அனைவருக்கும் நன்றி உணர்வோடு எப்போதும் இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பெண்கள் கருக்கலைப்பு செய்தால் இவர்களுக்கு கர்ம வினைகள் வந்து சேரும். விருப்பப்பட்டு கருக்கலைப்பு செய்யக்கூடாது. இந்த நட்சத்திரம் ஒரு ராகுடைய நட்சத்திரம். இவர்கள் உணவுக்கு பொறுத்தது வருத்தது நிறையாக விரும்பி சாப்பிடுவார்கள். இவர்கள் ஒரு செல்ஃபோன் பிரியர்கள். இவர்கள் விதவிதமான செல்ஃபோன் வாங்க ஆசைப்படுவார்கள். பெண்கள் நிறைய செயின் வகைகளும் ருத்ராட்சமும் அணிந்திருப்பார்கள். ஆண்கள் கை நிறைய கயிர்கள் கட்டி கொண்டிருப்பார்கள். திருவாதிரையில் பிறந்தவர்கள் அப்பா அல்லது தாத்தா சைலில் இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் 5 தலைமுறைகளில் யாராவது ஒருவர் தற்கொலை செய்து இருப்பார். இவர்கள் வீட்டில் யாராவது அரசு பணியில் இருப்பார்கள். இவர்களுக்கு ஈகோ இருக்கும். அந்த ஈகோவால் அடிக்கடி பாதிக்கப்படுவார்கள். இவர்களுக்கு சர்ம வியாதிகள் அடிக்கடி வரும். இவர்கள் கனவில் பாம்புகள் வந்து போகும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதி இருக்கும். இந்த நட்சத்திரத்தின் பறவை அந்தில் பறவையாகும். இதனுடைய விருச்சிகம் செங்காலியாகும். இதனாலான பொருட்களை வீட்டில் வைத்து வந்தால் சிறிதளவு கர்ம வினைகள் தீரும். இதனோட விருட்சம் வஞ்சி மரமாகும். வஞ்சி மரத்தை நம் ஏதாவது கோயில்களிலோ இதன் வெளியிடங்களில் வளர்த்து வந்தால் நம் கர்ம வினைகள் அகலும். இவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் திருச்சிக்கரையில் உள்ள பிச்சையாண்டவர் கோயில் போய் நெய் தீபம் ஏற்றி வந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் படிப்படியாக குறையும். ராசி மண்டலத்தில் 2 நட்சத்திரங்கள் திரு என்ற அடமொழியில் வரும். ஒன்று திருவாதிரை, இன்னொன்று திருவோணமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமானுக்கு திருவாதிரை என்று செய்து பாலாபிஷேகம் செய்தால் அடிக்கடியாக நோய் இருந்தால் படிப்படியாக குறையும். இவர்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து பயணம் செய்வார்கள். இது புதனுடைய வீட்டில் ராகுடைய நட்சத்திரம். அதனால் காதல் தொழில்கள் ஏற்படலாம். இந்த வீட்டில் பிறந்த பெண்களுக்கு தனம் கஷ்டமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நடராஜருக்கும் சிவகாமியருக்கும் மாலை சாற்றி வழிபட்டுப்பட்டால் அனைத்து நன்மைகளும் பிறக்கும். திருவாதிரை அன்று போய் மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் அனைத்து நன்மைகள் பிறக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Subscribe to friends also.